மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக சங்கீதம் 20:1 ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலம் ஆவதாக. இன்றைய மன்னாவின் தலைப்பு, ஆபத்து நாளில் கர்த்தர் நம் ஜெபம் கேட்கிறார். ஆபத்து நாளில் கர்த்தர் நம் ஜெபம் கேட்கிறார். சங்கீதம் 50 15 சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, ஏதாகிலும் ஒரு பிரச்சனை வரும்போது, ஆபத்தான சூழ்நிலைகள் வரும்போது, இக்கட்டான நிலை நமக்கு காணப்படும் போது மனம் பதறிப் போய் நாம் அருகாமையில் உள்ளவர்களிடத்திலே, நம் அயலகத்தார்களிடத்திலே, நம்முடைய உறவினர்களிடத்திலே அதை சொல்லுவதற்கு தீவிரிக்கிற நாம், நம்மை படைத்த நம் பேரில் அதிக அக்கறை உள்ள நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தரிடத்திலே அறிவிக்க மறந்து விடுகிறோம். நிச்சயமாக ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறவராயிருக்கிறார். நம்முடைய ஆபத்தில் நமக்கு உதவுகிறவராக இருக்கிறார். 91 சங்கீதத்திலே 15 கூட சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் என்னை நோக்கி கூப்பிடும் போது நான் அவனுக்கு மறுஉத்தரவு அருளச் செய்வேன், ஆபத்தில் கூட இருப்பேன், தப்புவிப்பேன், கனப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஆபத்து சூழ்நிலைகளிலே நம் கூட இருந்து நம்மை தப்புவிக்கிற, நம்ம விடுவிக்கிற, நம்மை பாதுகாக்கிற அன்பு தகப்பனாய் இருக்கிறபடினாலே இறுக்கங்கள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது ஆண்டவரிடத்தில் அபய குரல் எழுப்புவோம். அன்று தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி அந்த பத்துமைய குருடன் முறையிட்ட போது ஆண்டவர் ஓடி வந்து அவனுக்கு உதவினார் அல்லவா? அதே போல நமக்கு உதவுவதற்காகத்தான் இன்றும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார், சிந்தையாயிருக்கிறார். நம்முடைய நலனில் வேறு யாருக்கு அக்கறை இருக்கிறதோ இல்லையோ, நம்முடைய பரம தகப்பனுக்கு அதிக அக்கறை இருக்கிறது. அதைத்தான் ஒரு வசனத்திலே வாசிக்கிறோம், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை செய்ய அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பரம பிதா உங்களுக்கு மேலானவைகளை செய்வது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. எனவே ஆபத்து காலத்திலே அவரை நோக்கி கூப்பிடுங்கள், முறையிடுங்கள், அபயமிடுங்கள், நிச்சயம் உங்களுக்கு உதவ ஓடி வருவார் என்கிறதிலே கொஞ்சம் சந்தேகமில்லை. நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் உரியவரே, எங்கள் காவலரே, ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லியிருக்கிற வார்த்தையின்படியாக ஆபத்தான சூழ்நிலைகள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, போராட்டமான கெட்டான சூழ்நிலையிலே நாங்கள் மனிதரை தேடி ஓடாமல், அங்குமிங்கும் அலையாமல் உண்மையை நோக்கி கூப்பிடத்தக்கதான சிந்தை எங்களுக்கு தந்து எங்களை ஆதரிக்கும்படியாய், எங்களை நடத்தும்படியாய் உடைய பரமக்கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும், காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.